விஜயகாந்த் இருக்காரு தலைவர், அங்க தேமுதிக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க விஜயகாந்த் என்ன செஞ்சிருப்பாரு, வேட்டியை மடிச்சு கட்டியிருப்பாரு, நின்றுப்பாரா, டேய் யாவன் வேணாலும் வாங்கடா பார்க்கலாம்டா, நான் பார்க்கறேன்டா, நான் வருவேன்டா ஹாஸ்பிட்டலுக்கு, என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டு வருவாரா. அந்த ஆளுமை இருந்தாதான் அரசியல்ல வர முடியும். அப்படி ஆளுமையா இருந்த விஜயகாந்தே இந்த அரசியல் வந்து பதம் பார்த்துருச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரால் மெட்டீரியலா மாத்தி கேலி கிண்டல்கள் பண்ணி வந்து அவரை வந்து அரசியலை விட்டு வெளியில அனுப்புற சூழ்நிலை வந்துருச்சு. இதெல்லாம் நடந்துச்சா? ஸோ அப்படிப்பட்ட ஆட்களே வெளியில அனுப்பிச்சிடுறாங்க இந்த அரசியல் வந்து எப்படின்னா, நீங்க கடல்ல போய் திமிங்கலத்தை பிடிக்கிறதுக்கு போறீங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்க கையில எடுத்துட்டு போறது என்ன, தூண்டில வச்சு திமிங்கலம் பிடிக்க முடியுமா? திமிங்கலம் பிடிக்கிற பலத்தோட நீங்க போகணும், திமிங்கலம் பிடிக்கிற அறிவோட நீங்க போகணும். அப்பதான் அது வந்து உங்களால சக்சஸ் பண்ண முடியும். விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய்க்கு ஒன்றும் தெரியல, விஜய்க்கு அனுபவம் இல்லை. அப்ப கூட இருக்கிறவங்க நல்லவங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா பண்ணலாம். மறுபடியும் நான் சொல்றேன் சார், விஜய்க்கு பெரிய கூட்டம் வருது, அது வந்து பயன்படுத்திக்கணும். விஜய் தவற விடுறார். இப்போ வந்து பெரிய பிளாக் மார்க், இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை விஜயால கையாள முடிஞ்சிச்சா? ஒரு சம்பவம் நடந்து போச்சு, 41 பேர்ன்றாங்க பலி, இது நடந்து போச்சு கரூர்ல. இதை விஜயால கையாள முடியுதா? கையாள முடியலைன்னா கையாளாகத்தனம் தான் இதுல இருந்து வெளியில தெரியுது. நீங்க வந்து மேடையில ஏறி சிங்கங்கிறீங்க, மேடையில ஏறி நான் வந்து போர்க்களத்துக்கு ரெடிங்கிறீங்க, மேடையில இருந்து ஸ்டாலின் அங்கிள்ங்கிறீங்க, எல்லாம் சொல்றீங்க. நேத்திக்கு பாட்டு பாடினார்ல, 10 ரூபா பாட்டு என்ன பாட்டு பாடினார்ல, நீங்க இவ்வளோலாம் நீங்க எதிர்க்கிறேன்ற அளவுக்கு நீங்க இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க வலிமையான ஆளா நிக்கணும், நீங்க துணிஞ்சு நிக்கணும் சார். போருக்கு வந்துட்டு நீங்க புறமுது காட்டு ஓடுனீங்கன்னா எப்படி?